இப்போ பாருங்கள், நல்லா டேஸ்ட்டான முருங்கைக்காய் சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு பாருங்கள், ஒரு 50 கிராம் துவரம் பருப்பை வந்து நல்லா கழுவிட்டு ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சாச்சு. அதில் வந்து பூண்டு பாருங்கள், நான் பூண்டு பல் உரிச்சு போட்டிருக்கிறேன். அப்புறம் பருப்பு முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ குக்கரை மூடி தேவையான விசில் விட்டுறலாம் நம்ம. பாருங்கள், தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு, வெந்தயம், ஜீரகம் போட்டு தாளிச்சிக்கலாம். அப்புறம் பச்சை மிளகா, வரமிளகா, கருவேப்பிலை சேர்த்துடலாம். இப்போ பாருங்கள், அரிஞ்சு வச்ச சின்ன வெங்காயத்தை சேர்த்துடலாம். வெங்காயம் வதங்கட்டும். இப்போ பாருங்கள், 2 தக்காளி பழம் அரிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். வெங்காயம் வதங்கினோன்னா தக்காளி சேர்த்தாச்சு. இப்போ தக்காளி கொஞ்சம் அப்படியே, அதாவது ரொம்ப இது பண்ணணும்ல, ஓரளவுக்கு அரைஞ்சி வர அளவுக்கு நம்ம வதக்கினா போதும். மஞ்சள் சிறிதளவு சேர்த்துக்கலாம். தண்ணி ஊற்றிடலாம் காய் வேகிறதுக்கு தேவையான அளவு. இப்போ பாருங்கள், பெருங்காயத்தூள் சேர்த்துடலாம். அப்புறம் சாம்பார் பொடி சேர்த்துடலாம். சாம்பார் பொடி வந்து ஒரு 1½ ஸ்பூன் சேர்த்துடலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், கழுவிட்டு அரிஞ்சு வச்ச முருங்கைக்காயை சேர்த்துடலாம். இப்போ நல்லா கிண்டி விட்டு நம்ம மூடி போட்டு நல்லா காயை வேக விட்டுடலாம். அதாவது ரொம்ப வேகக்கூடாது முருங்கைக்காய், ஒரு பாதி அளவுக்கு வெந்தோடனே நம்ம வேக விடணும். ரொம்ப வெந்துச்சுன்னா டேஸ்ட் இருக்காது. பாருங்கள், புளி வந்து நம்ம பெரிய நெல்லிக்காய் சைஸ்க்கு தண்ணியில் போட்டு ஊற வச்சுருக்கிறேன், அதையும் கரைச்சிக்கலாம். பாருங்கள், பருப்பு இந்த பக்கம் வெந்துருச்சு, மெரிச்சு விட்டுடலாம் கரண்டியில். பாருங்கள், நல்லா காய் பாதி அளவுக்கு வெந்தோடனே நம்ம புளியை ஊற்றிடலாம். பாருங்கள், புளி தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ காயை வந்து நம்ம பருப்பில் சேர்த்துடலாம். இப்போ நம்ம கிண்டி விட்டு பார்க்கலாம். ரொம்பவும் நம்ம கெட்டியாக இருந்தால் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டுக்கலாம், இல்லை கரெக்டாக இருந்தால் அப்படியே விட்டுடலாம். பாருங்கள், கிண்டி விட்டு நம்ம பார்த்துக்கலாம். பாருங்கள், கரெக்டாக இருக்குது, நல்லா கொதிச்சா கரெக்டாக இருக்கும். நல்லா டேஸ்ட்டான முருங்கைக்காய் சாம்பார். மூடி போட்டு கொதிக்க விடுவோம். பாருங்கள், கொதிச்சிருச்சு. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை.